இன்னைக்கு வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி வந்து நம்ம ஒரு டிஷ் தான் வந்து செய்ய போகிறோம். ஐபிஎல் ஸ்நாக்ஸ் செய்ய போகிறோம். அது வந்து இன்றைக்கி நம்ம ஒரு படம் பார்க்க போகிறோம். ஸோ அப்போ வந்து ஸ்நாக்ஸ்க்கு வந்து நான் இதை செய்யலாம்னு சொல்லி வாங்கி வச்சுருக்கேன். ஸோ இதுக்குள்ளே என்னென்னலாம் இருக்குது அப்படின்னு சொல்லி நான் உங்களுக்கு காமிக்கிறேன். ஏன்னா நம்ம வந்து இந்த மாதிரி வந்து ஒரு கவரில் தான் எல்லாமே நேற்று வந்து போட்டு வச்சுருந்தோம். இப்போ முதல்ல இதை ஓப்பன் பண்ணிக்கலாம். கைஸ் இப்போ வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் வந்து சிப்ஸ் எல்லாம் வாங்கியிருந்தோம். ஆனால் வந்து எனக்கு பசிச்சுதுன்னு சொல்லிவிட்டு நான் சாப்பிட்லான்னு நினச்சேன். ஆனால் நான் வந்து சாப்பிடல. இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு குர்குரே இருக்குது. அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா ஒரு லேஸ் இருக்குது. ஒரு டொமேட்டோ டேங்கி டொமேட்டோன்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குது, ரெட் கலர். அதுக்கப்புறமா வந்து பிரியாணி சிப்ஸு, 3 டிஃப்ரெண்ட்டான சிப்ஸு, 3 டேஸ்ட்டு அதுக்காக வந்து எடுத்து வச்சுருக்கோம். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா மேகி இருக்குது. இப்போ வந்து இது மட்டும் தானான்னு கேட்டிங்கன்னா கிடையாது. இப்போ இது வந்து நம்ம கடையிலேருந்து வாங்கினது. மீதி இன்னுமே நிறைய பொருட்கள் நிறையவா இல்லை ஒரு கொஞ்சம் பொருட்கள் வந்து வீட்டில் இருந்தே வந்து யூஸ் பண்ணுற மாதிரி பொருட்கள். அதெல்லாம் நம்மளுக்கு தேவை. அதெல்லாம் வந்து நம்மளுக்கு ஏற்கனவே வீட்டில் இருந்ததுனால நம்ம வந்து கடையில் போய் வாங்கலை. ஸோ அதனால் வந்து இப்போதைக்கு நாங்கள் கவரில் போட்டு வச்சது இவ்வளோ தான். இதுக்கப்புறமா வந்து நாங்கள் சமைக்கிறப்ப தான் வந்து இதுக்கப்புறம் இன்னும் என்னென்னலாம் வந்து நம்ம போட போகிறோம் அப்படின்னு சொல்லி நான் உங்களுக்கு காமிக்கிறேன். நம்ம கடை நாங்கள் போயிட்டு நம்ம வந்து சமைக்க ஆரம்பிச்சிடலாம். வந்து நம்ம நல்லா வந்து நொறுக்கிக்க போகிறோம். பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஒரு சிம் சைடு வச்சு நல்லா நொறுக்கிட்டோம். இப்போ வந்து இதை ஓப்பன் பண்ணி இதுக்கு மசாலா மட்டும் எடுத்துது. ஏன்னா நாங்கள் வந்து இது கொஞ்சம் சப்புன்னு டேஸ்ட் இருக்கோன்றதுனால நாங்கள் வெறும் இப்போ இதை மட்டும்தான் போட்டு வறுத்து எடுக்க போகிறோம். அதனால் வந்து சப்புன்னு இருக்கோன்னு சொல்லிட்டு நாங்கள் நிறைய கட்டிக்கிட்டே இருக்கிறதுலாம் குறைச்சிட்டு நாங்கள் இப்போதைக்கு இவ்வளோ மட்டும்தான் யூஸ் பண்ண போகிறோம். ஏன்னா நம்ம வந்து இதான் செய்ய போகிறோம். இப்போ முதல்ல இதை போட்டுடலாம். கேஸ் என்ன இருக்கா? கரண்டி ஏன் இவ்வளோ சூடாக இருக்குது? இப்போ வந்து கொஞ்சம் கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் நம்ம வந்து இதை வறுத்து எடுத்துக்கணும். ஏன் அப்படின்னா நம்ம வந்து செய்ய தான் போகிறோம். அதுக்கு வந்து ஃபஸ்ட்டு வந்து டொமேட்டோ போட்டுக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஆனியன் போட போகிறோம். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம சிப்ஸ் போடணுமா சாஸ் போடணுமா? சிதறீங்க. பார்த்தீங்கன்னா நம்மக்கிட்ட வந்து ஹிப்பி சாஸ் இருக்குது. ஹிப்பின்னு சொல்லிட்டு நாங்கள் ஒரு சாஸ் வாங்கினோம். ஊரில் மட்டும் கொடுத்தாங்க, இங்கே இப்போ கொடுக்கறதில்ல. அந்த மாதிரி வந்து ஒரு 2 சாஸ் இருக்குது. ஆமாம், 2 சாஸுமே போட்டுறவா? 1 ஃபுல்லாக போட்டுறவா? இப்போ வந்து இது வந்து ஃபுல்லாக புளிஞ்சிட்ருக்கோம். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு டொமேட்டோ சாஸ், இது வந்து 2 போட்டுக்கலாம் நம்ம. அவ்வளோதான சாஸு. இப்போ நெக்ஸ்ட்டு சிப்ஸ் போடணும். இப்போ வந்து இவ்வளோ தான் நம்ம வந்து போட்டிருக்கோம். இப்போ வந்து டொமேட்டோ ஆனியன் அதுக்கப்புறமா வந்து 2 விதமான சாஸ் போட்டிருக்கோமா. இப்போ வந்து நம்ம சிப்ஸ்லாம் வந்து போட்டு நொறுக்க போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து இந்த பார்லிஸோட இந்த ஒரு டேங்கி டொமேட்டோன்னு ஒரு ஃப்ளேவர் போட்டுக்கிறோம். அது வந்து நம்ம ஸ்பூன் வச்சு நொறுக்கணும். அப்போ தான் ஒழுங்காக சேமாக நொறுக்கும். இல்லாட்டி இன்னொன்று ஒரு மணி நொறுக்கிடும்ல. நெக்ஸ்ட்டு வந்து குர்குரே மாதிரி வந்து இன்னொரு சிப்ஸ் இருக்குது, பிங்க் கலர் இல்லாமல் ஆரஞ்சு கலரில், அது போட்டுக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து பிரியாணி சிப்ஸ் கொஞ்சோண்டு போட்டுக்கலாம். அது நிறைய இருக்கும். நெக்ஸ்ட்டு லெமன் கொஞ்சம் விட்டுக்கலாம். மேகி மசாலா இதெல்லாம் கலக்கிட்டு ஃபுல்லாக நொறுக்கிட்டு அதுக்கப்புறமா கடைசியாக மேகி மசாலா தூவிடணும். ஆன் பண்ணியிருக்கேன் மேம்.
ஆமாம் தெரியுங்க. இப்போ வந்து இந்த மாதிரி குத்தி விட்டுக்க போகிறோம். சிப்ஸ்லாம் அப்படியே உடஞ்சிடுச்சு. சாஸ் போட்ட மாதிரி தரலாமா? இன்னொரு சாஸ் இருக்கலாமா? போட்டுக்கிறேம்மா. இது பாருங்க, சாஸ் போட்ட மாதிரி இல்லைம்மா. எனக்கு சாஸ் நிறைய இருந்தால் எனக்கும் உனக்கும் அப்படிதான் பிடிக்கும். நீங்கள் சாப்பிடுவீங்களா? என்ன பண்ணி போடாமல் இருந்தால் சாப்பிடுவேன். எதை போட்டால் பிடிக்காது உனக்கு? இப்போ வந்து இன்னொரு சாஸ் போட்டுக்கலாம். அப்புறம் எப்படி குழம்பெல்லாம் சாப்பிட்றீங்க? குழம்புலாம் ஊறி வச்சு சாப்பிட்றேன். அது வேறு விஷயமா. அதனால அந்த பச்சை போடுறது ஸ்மெல் எனக்கு ஆகாதுடா. ஆகிறதுக்கு இல்லை அதெல்லாம். இப்போ வந்து நம்ம அந்த சாஸ் கலக்கிறது மட்டும் ஸ்பூன் யூஸ் பண்ணிக்கலாம். நான் இந்த ஒழுங்காக புளிஞ்சு விடல எதுவுமே. அதனால் ஒழுங்காக புளிஞ்சு விட்டுருக்காங்க. பாருங்க எவ்வளோ இருக்குது பாருங்க. உப்பு போட சொல்லல. உப்பு வேண்டாமா? போடணும் சொன்னாங்க. நான் மறந்தேன். நான் தான் ஞாபகப்படுத்தினேன். உப்பு போடணும் கேவலமாக இருக்கும். இப்போ இதில் ஏற்கனவே எல்லாத்தையும் உப்பு இருக்கும். அப்புறம் எதுக்கு அவங்க போட சொன்னாங்க? போட தேவையில்லை நினைக்கிறேன். இல்லைம்மா அவங்க போட்டாங்க. நம்ம கொஞ்சோண்டு மட்டும் போடலாம். ரொம்ப ரொம்ப கொஞ்சோண்டு போடணும். ஓகே, இப்போ வந்து உப்பு போட்டுக்கலாம். உப்பு போட்டு இப்போ வந்து உப்பு இருக்குது. இப்போ இதை போட்டு சாஸ் எல்லாமே இதுக்குள்ளே இப்போ நம்ம வந்து போட்டோம். எல்லாமே கிளியராக புரிஞ்சு போட்டோம். இது எல்லாத்தையும் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். கடைசியாக போடணும். இப்போ வந்து மேகி மசாலா எடுத்து அதை போடலாம். இன்னும் கொஞ்சம் கட் பண்ணிக்கலாமா? இவ்வளோ போட்டிருப்போம். இதெல்லாம் சரி, மஞ்சள் கலரில் இருக்குது. மஞ்சள் கலர்லாம் இருக்குமா? சொல்கிறது அழகான வீடியோ, அழகாக பேசி நல்லா அழகாக டைட் எல்லாம் கொடுத்து சூப்பராக பண்ணலாம்னா நம்மளுக்கு கலர் நல்லா ரிட்டாக வந்துருச்சுமா. வாசனை நல்லா இருக்கு. நல்லா தான் இருக்கும். நல்லா இருக்குல்ல? ஓகே, இப்போம்மா பவுல் ஏதாவது கொடு. ஏன்னா நம்ம வந்து மெயின் இன்க்ரீடியண்ட்டான மேகியே வந்து நம்ம மறந்துட்டோம். இவ்வளோ மெயினாக வந்து நம்ம மறக்கணும்னு நினச்சி பார்க்கலாம். இப்போ வந்து இதை போட்டு மிக்ஸ் பண்ணணும். எதுவும் மிஸ் பண்ண மாதிரியே எனக்கு ஃபீல் ஆச்சுமா. எங்கள் அம்மா சொல்கிறாங்க முக்கியமானதே மகன் செய்யன்னு சொல்லிட்டு. இப்போல்லாம் வெள்ளை வெளியே தெரியக்கூடாதுமா, சரிங்களா? கரண்ட் வேறு போயிடுச்சு. இப்போல்லாம் வெள்ளை வெளியாக தெரியாத மாதிரி அந்த கெச்சப் எல்லாம் அதில் வந்து போய் சேர்ற மாதிரி போடணும், கலக்கணும். நான் கரண்டி வச்சு கலக்கிக்கிறேன். எனக்கு திட்டவே ஆரம்பிச்சுட்டாங்க நான் பண்ணதுக்கு. நான் என்ன பண்ணணும் உங்களுக்கு காமிக்கிறேன். இந்த மாதிரி வந்து நல்லா கிளி போகிற குத்துற மாதிரி குத்திக்கிட்டே இருந்தேன்னா அதான் நம்ம எனக்கு வீட்டில் பயங்கரமான திட்டு. இப்போ வந்து நம்ம கொஞ்சம் போட்டோம். இப்போ நம்ம ஃபுல்லாக இப்போ இந்த கரண்டி கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் இந்த மாதிரி பண்ணுறதுக்கு. அதனால் வந்து நான் இதை வச்சு பண்ணிட்டேன். இந்த மாதிரி நம்ம கொத்துன்னு கொத்தின பிறகு சைடில் இருக்கிறதெல்லாம் இந்த மாதிரி ஒரு வித்தியாசமான முறையில் எடுத்துக்கணும். எடுத்துக்கிட்டு ஐயோ இப்போ வந்து இந்த மாதிரி நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து டிஷ் ரெடி. வாசனை நல்லா தான் இருக்குது. டேஸ்ட் எப்படி இருக்கும்னு தெரில. நான் ஒழுங்காக டேஸ்ட் என்ன நான் வந்து சாப்பிட மாட்டேன். ஃபுல்லாக வேஸ்ட் பண்ணிடுவேன். எங்கள் வீட்லேயும் அதை சாப்பிட மாட்டாங்க. என்ன தவிர எங்கள் அண்ணனும் தான் சாப்பிடும். இப்போ வந்து நம்ம இது ரெடி ஆகிடுச்சு. இப்போ வந்து இதை நம்ம ஒரு பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். ஏன் அப்படின்னா நாங்கள் சாப்பிட்டோம். எங்களுக்கு லைட்டாக பிடிக்குது. ஏன்னா நாங்கள் வந்து உப்பு வந்து போட்டிருக்கக்கூடாது. ஆனால் நாங்கள் வந்து போட்டுருக்கோம். நாங்கள் யூஸ் பண்ண சிப்ஸ் எல்லாம் ரொம்ப காரமான சிப்ஸ் அப்படின்றதுனால இப்போ வந்து நம்ம பிரியாணி சிப்ஸ் கொஞ்சம் எடுத்து வச்சுருந்தோம் பார்த்தீங்களா, அதையுமே வந்து நாங்கள் நல்லா பொடியாக்கிட்டு அதை வந்து போட்டுக்கிட்டு லைட்டாக மேகி ஆட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து மேகி நல்லா கொஞ்சோண்டு மட்டும் போட்டு ஓகே. இப்போ நம்ம போட்டது வந்து ஃபுல்லாக கொத்துன்னு நம்ம வந்து இப்போ கொத்த போகிறோம். தக்காளி வந்து எங்கள் அம்மா வந்து நான் அதிகமாக போட்டுட்டேன், சாஸ் அதிகமாக போட்டேன்னு சொல்லி என்னை சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இப்போ வந்து இது ஃபுல்லாக நம்ம வந்து நல்லா கொத்திட்டு உங்களுக்கு நான் காமிக்கிறேன். நம்ம ஒரு குட்டியான ஒரு பவுல் எடுத்துகிட்டு வந்தாச்சு. இதுக்குள்ளே வந்து நம்ம கொஞ்சோண்டு மட்டும் போட்டு டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, இப்போ வந்து
இதை இன்னும் நல்லா இந்த மாதிரி வந்து பண்ணி விட்டுக்கலாம். ஸ்பூன் வச்சு. பார்க்கவே சூப்பராக இருக்கலாம். ஆமாம், போன தடவை வந்து தோசை கரண்டி வச்சு இந்த மாதிரி பண்ணோம். இந்த தடவை வந்து ஸ்பூன் வச்சு பண்ணுறோம். ஏன்னா இப்போ நம்ம வந்து பிளாஸ்டிக் பவுல்குள்ளே வச்சுருக்கோம். அதனால் சாப்பிட்டு பார்க்கலாமா? இதுக்கு முன்னாடி பயங்கரமாக பிடிச்சிது. இப்போ எப்படி இருக்கணும் எனக்கு கூட பயமாகவே இருக்குது. எப்படி இருக்கு? நல்லா இருக்கும். பிடிச்சிருக்கா? நீங்கள் வந்து இது கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஏன்னா நிறைய பேர் வந்து இதை ட்ரை பண்ணி சூப்பராக இருக்குன்னு சொன்னாங்க. ஆனால் நாங்கள் உப்பு போட்டோம். இதில் இருக்கிற உப்பே வந்து உங்களுக்கு வந்து கரெக்டாக இருக்கும். நீங்கள் வந்து எக்ஸ்ட்ரா உப்பெல்லாம் வந்து போட்டிங்கன்னா இந்த மாதிரி தான் ஆகும். அதனால உப்பு, தப்பு பண்ணிட்டோம். சாஸு, அப்புறமா வந்து சிப்ஸு வந்து கொஞ்சம் காரமான சிப்ஸ் இல்லாமல் நார்மலான சிப்ஸ் வாங்கிக்கோங்க. இந்த குர்குரே வந்து ரொம்ப காரமான ஃப்ளேவர். அப்புறம் சிப்ஸ்மே நம்ம காரமான ஃப்ளேவர் தான். நான் வந்துட்டு க்ரீன் கலர் ஆரஞ்சு கலர்னு சொல்லியிருக்கணும். இது நான் லிஸ்ட்டில் எழுதிருந்தேன்னா அப்படி எழுதியிருப்பேன். வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோதான். டேஸ்ட்டு சூப்பராக இருக்குது. நீங்கள் வந்து உப்பு மட்டும் எல்லாம் ட்ரை பண்ணி பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பிடிச்ச லைக் பண்ணுங்கள். பாய். பாய்.